வீட்ல நல்லா தூங்கிட்டு இருந்தவ ஆட்டோல ஏறி வெளியே போறோம்னு தெரிஞ்சது எப்படி முழிச்சிட்டு ஜாலியா வரான்னு பாருங்களேன். கோயில் ஃபெஸ்டிவலுக்கு காலையில நாங்க போயிட்டோம், பசங்க ஸ்கூல் போயிட்டாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஈவினிங் ஊர்வலத்துக்காக நாங்க கூட்டிட்டு போயிருந்தோம். கோயிலுக்குள்ள போனது பிரணிதாவும் நானும் சாமியை பார்த்து நல்லா தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். பிரணிதா அவங்க அப்பாட்ட இருந்து எதையோ கையை காமிச்சு சிரிச்சிட்டு இருந்தா. என்னடான்னு பார்த்தா கோயில் ஊர்வலத்துக்காக பெரிய பாண்டா, கொரிலா, ரெட் ரேபிட், ஒயிட் ரேபிட் இந்த மாதிரி நிறைய வச்சிருந்தாங்க. குட்டி பசங்களாம் அவங்களோட விளையாண்டுட்டு இருந்தாங்க. பிரணிதா அதுகிட்ட நின்று போட்டோ எடுக்கலான்னு போகும்போது பின்னாடி இருந்து கிங்காங் வந்து துரத்துச்சா. பிரணிதா ரொம்ப பயந்துட்டா. பிரணிதா அழுதுட்டே இருந்தான்னு சொல்லிட்டு அவளுக்கு சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். குதிரை மேல சாமியை வச்சு லைட்லாம் போட்டு பூஜை போட்டுட்டு இருந்தாங்க. சாமி ஊர்வலத்துக்காக வெளியே வந்தது. நாங்களும் வெளியே போய் வெயிட் பண்ணா அங்க டிஜே வந்து வண்டியில வச்சிருந்தாங்க. கலர் கலரா லைட் போட்டு பசங்க எல்லாம் செம்ம வைபுங்க. ஊர்வலத்துல பாத்தீங்கன்னா கருப்புசாமி, பத்ரகாளி, அம்மன் வேஷம் எல்லாம் போட்டு ஆடிட்டு இருந்தாங்க. அதையும் நின்று பார்த்துட்டு அப்படியே அம்மன் ஊர்வலத்தோட வந்து முடிச்சுட்டு அப்படியே நாங்களும் ஆட்டோ ஏறி வந்துட்டோம்.